அழகின் தமிழ் மொழிக்குள் உங்களை வரவேற்கின்றேன். தன்னுடைய மனதளவுல பலம் மிக்க ஒரு ஆடு தன்னுடைய பலத்தை புரிய வைக்க முடியாம பலியாடாக போன கதையை பார்க்கலாமா? கதை சொல்றது ஏன் பொறுப்பு, காட்சிப்படுத்துறது உங்க பொறுப்பு. ஒரு ஊர்ல ஒரு பண்ணையார் இருந்தாரு. அவரு ஆடு, மாடு, கோழி போன்ற உயிரினங்களை வளர்க்க அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அவர் வீட்டிலேயே ஒரு குட்டி பண்ணையை உருவாக்கி அதில் அந்த உயிரினங்கள் எல்லாம் வளர்த்துட்டு வந்தார். ஒரு நாள் அவர் சந்தையில் போயிட்டுருக்கும்போது அவர் கண்ணுக்கு ஒரு லட்சணமான அழகான குதிரை ஒன்று தென்பட்டுச்சு. அதை பார்த்ததும் அவருக்கு வாங்கணுன்ற ஆசை வந்துச்சு. அது மேலே அன்பும் அதிகமாச்சு. அது சந்தையிலேருந்து வீட்டுக்கும் வாங்கிட்டு வந்துட்டாரு. அந்த பண்ணையாருக்கு எல்லா விலங்குகளையும் ரொம்ப பாசமாக பார்த்துக்குவார். இந்த குதிரையை ரொம்ப பாசமாக பார்த்துக்குவார். அது எல்லாத்தையும் விட இந்த குதிரைக்கு வகை வகையான சாப்பாடு கொடுப்பாரு. சில நேரம் அதுக்கு ராஜ அலங்காரம் பண்ணி பார்ப்பாரு. ஆனால் இது எல்லாத்தையும் விட அந்த குதிரைக்கு அம்மாவை பிரிஞ்சு வந்த சோகம் இருந்துச்சு. அந்த சோகத்தை போக்குற மாதிரி அந்த பண்ணையில் அதுக்கு கொள்ளு கொள்ளுன்ட்டு அழகா இருந்த ஒரு ஆடு நண்பனாக இருந்துச்சு. அந்த ஆடு எப்போவுமே அந்த குதிரைக்கு ஆறுதல் சொல்லும். கவலைப்படாத நண்பா, நான் தான் இருக்கேன்ல, நான் எப்பவுமே நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்னு அது சொன்ன அந்த ஆறுதல் வார்த்தைகள் குதிரைக்கு வகை வகையான சாப்பாடோடவும் ராஜ அலங்காரத்தோடவும் மேலே தோணுச்சு. அந்த குதிரையும் ஆடும் சந்தோஷமா ஓடி ஆடி விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க தினமும். ஆனால் ஒரு நாள் அந்த குதிரை ஒரு நோயால் பாதிக்கப்பட்டுச்சு. அது முதல்ல கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் போக போக மோசமாகிக்கிட்டே இருந்துச்சு. அந்த பண்ணையார் பதறி போயிட்டாரு. பல மருத்துவர்களை கூட்டிட்டு வந்தாரு. ஆனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. கடைசியா பக்கத்து ஊர்ல இருக்கிற ஒரு பிரபலமான மருத்துவரை கூட்டிட்டு வந்தாரு. அந்த மருத்துவர் சோதனை செஞ்சுட்டு, இந்த குதிரைக்கு ஏற்பட்டிருக்கிறது ஒரு விசித்திரமான நோய். இந்த நோய் அவ்வளோ சீக்கிரமாலாம் சரியாகாது. இன்னும் 3 நாட்கள் பார்க்கலாம். அதுக்குள்ள இந்த குதிரை ஓரளவு தேறிடுச்சுன்னா இதுக்கு நான் கொடுக்குற மருந்தை தினமும் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த குதிரையை நீங்கள் கொன்றுறது நல்லது. ஏன்னா நீங்கள் வேற யார்ட்டையாவது கொடுத்தா ஏற்கனவே உடல் அளவில் வேதனைப்படுற இந்த குதிரை மனதளவுலையும் வேதனைப்படும். நீங்களே வச்சுக்கிட்டீங்கன்னா அது துடிக்கிறத பார்க்குற சக்தி உங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொன்னதும் அந்த அந்த குதிரையோட நண்பனான ஆடுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. அந்த மருத்துவர் போனதும் அந்த பண்ணையார் குதிரைக்கு மருந்து கொடுத்துட்டு போயிடுறாரு. முதல் நாள் ராத்திரி அந்த ஆடு நம்ம நண்பனை காப்பாற்ற நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த குதிரை கிட்ட வந்து, நண்பா, நீ ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க, நீ நலமாக இருக்க, உனக்கு எதுவுமே இல்லை, நீ வருத்தப்படாத, உன்னால் எந்திரிச்சு நிற்க முடியும், வா என் கூட வந்து விளாடு அப்படி அந்த குதிரைக்கு நம்பிக்கை வார்த்தைகளை கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. அடுத்த நாள் மருத்துவர் வந்து பார்த்தப்போ எந்த மாற்றமும் இல்லை. மருத்துவர் போனக்கப்புறமும் திரும்பவும் அந்த ஆடு பேச ஆரம்பிச்சிச்சு. நண்பா, அந்த மருத்துவர் சொன்னாரு, நீ கேட்டியா? நீ கொஞ்சம் தேறி இருக்கியோ நண்பா, நீ இப்போ நல்லா இருக்கியோ, வா என் கூட வந்து ஓடி ஆடு விளையாடு, நீ ரொம்ப ஆரோக்கியமா இருக்க நண்பா, சந்தோஷமா இரு அப்படின்னு அன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா மேலும் 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 நம்பிக்கை தர வார்த்தைகளை அந்த ஆடு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. 3ஆம் நாள் காலையில அந்த குதிரை சுறுசுறுப்பாகவும் தைரியமாகவும் எழுந்திரிச்சு நின்று அந்த ஆடு கூட மகிழ்ச்சியா ஓடி ஆடி விளையாட ஆரம்பிச்சிச்சு. அந்த மருத்துவர் வந்து அதை பார்த்ததும் பண்ணையார்கிட்ட, இந்த குதிரை பரிபூரணமாக குணமாயிடுச்சு, இனிமே இதுக்கு நீங்கள் எந்த இதுவும் செய்ய தேவையில்லை அப்படின்னு சொன்னதும் அந்த பண்ணையார், ரொம்ப நன்றி மருத்துவரே, இது எல்லாத்துக்கும் காரணம் உங்களுடைய மருந்து தான்,
உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு பை நிறையா பொற்காசுகளை கொடுத்து, வர ஞாயிற்றுக்கிழமை எங்கள் வீட்டுக்கு வாங்க, இந்த பண்ணையில் கொழு கொழுண்டு ஒரு ஆடு இருக்குது, அந்த ஆடை உங்களுக்கு விருந்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி குதிரையுடைய நெருங்கிய நண்பனான ஆடை கை காட்டினாரு. அன்னைக்கு ராத்திரி அந்த ஆடு, அந்த குதிரை ஆடை நினச்சி வருத்தமாக இருந்துச்சு. அந்த ஆடு சொல்லிச்சு, கவலையே படாத நண்பா அப்படின்னு அந்த ஆடு சொன்னதும் 2 பேரும் அங்கேருந்து ஓடி போயிட்டாங்க. இதோட இந்த கதை முடியுது. சில நேரங்களில் விலங்குகளுக்கு இருக்கிற புரிதல் கூட மனிதர்களுக்கு இருக்கிறது இல்லை. நம்ம கூட நெருக்கமாக இருக்க ஒருத்தவங்க ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் நம்ம காட்டுற அக்கறை மட்டும்தான் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. ஏன்னா அதுக்கு பின்னாடி யாராவது ஒருத்தவங்க அவங்களுக்கு உத்வேகம் தர நம்பிக்கை வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே கூட இருக்கலாம். ஆனால் நம்ம அதை புரிஞ்சுக்காம அவங்களையே பலிகேடாவாக்கிடுவோம். ஒரு வேளை எங்கேயாவது நீங்கள் அப்படி பலிகேடாவாக இருக்கீங்கன்னா உங்கள் தியாகத்தை புரிஞ்சுக்காதவங்களை நினச்சி வருத்தப்படாதீங்க. உங்களால் நன்மை பெற மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. நித்தம் நித்தம் பொதுமை செய்வோம்.